ओम तस्माद् यज्ञात् सर्वहुतः संभृतं वृषदाज्यं पशुगुस्तागश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। அன்பார்ந்த எல்லோருக்கும் ஆன்மீக இனிய வணக்கம். பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சுப பலன் இருக்கு, என்னென்ன அசுப பலன் இருக்கு பார்க்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு புதன் போறாரு. அப்படியே பிப்ரவரி 5ஆம் தேதி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ராசியிலிருந்து. ஏற்கனவே சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. 4 கிரகம் சேர்ந்து சத்துரு கிரக கூட்டம் என்கின்றது ஏற்பட போகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து சூரிய பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 19ஆம் தேதி புதனும் 3ஆம் இடத்துக்கு போய் புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இன்னும் குருவோட அருள், குருவோட திருஷ்டி எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அனுகூலமாக இருக்க போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தனுசு ராசிக்காரங்க பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் தான் உங்களுக்கு ரொம்ப 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 மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் குரு திருஷ்டி, குரு பார்வைன்றது உங்களுக்கு இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மாதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா பண்ணிக்கோங்க. உத்தியோகத்தில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், வேறு இடத்துக்கு ஸ்விட்ச் பண்ணணும், வியாபாரம் புதுதாக ஓப்பன் பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் இந்த 3 மாதம் உங்களுக்கு நல்ல சௌரியமாக இருக்கும். அதுலேயும் பிப்ரவரி மாதத்தில் மிக அருமையான ஒரு அற்புத யோகம் இருக்குது. பாருங்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்டு சனி கிடையாது, அர்த்தாஷ்டமம் கிடையாது, அஷ்டமம் கிடையாது, எந்த விதமான கண்டக தோஷமோ ஜன்ம தோஷமோ எந்த தோஷமும் கிடையாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு சனினால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னும் போது நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி பகவானால உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. இன்னும் குரு பகவானா, குருவோட நேர திருஷ்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் உங்கள் ராசி மேலே விழுந்திருக்கு. அதனால குருனாலையும் இந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு இல்லை. சுகாதிபதியும் குரு தான், உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு தான். உங்கள் குடும்பத்துக்கு தனத்துக்கு அதிபதி சனி பகவான், வாக்குக்கு கல்விக்கு அப்புறம் தைரியத்துக்கு அதிபதி சனி பகவான். சனியும் உங்களுக்கு நல்ல திருப்தியாக கொடுத்துட்டாரு, குரு உங்களுக்கு நல்ல திருப்தியாக கொடுத்துட்டாரு. பிப்ரவரி மாதத்தில் சனி குரு 2 பேருமே உங்களுக்கு நல்லா இருக்காரு. இன்னும் 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு. அது வந்து 18 மாதத்துக்குள்ளான ஒரு பலன் வந்து வருஷ பவிஷ்யத்தில் வரப்போகுது. இந்த மாத பவிஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது அந்த சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். இந்த 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகம் சேருது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பாக்யாதிபதி சத்ருஸ்தானத்தில் இருக்காரு. 13ஆம் தேதி மாறினாலும் சத்ருஸ்தானத்துக்கு தான் போறாரு. அதனால உங்களுக்கு பாக்யாதிபதி ரொம்ப கம்மி. என்னென்னா அந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கிடைச்சதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் கிடைக்காது. 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு உள்ளாண்ட பிரச்சனை எல்லாம் நீங்கள் தீர்ப்பிக்கீங்க. அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க, சரி பண்ணிப்பீங்க. ஆனால் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கூட அதை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக 0 பண்ண முடியாது. நீங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகக்கூடிய எல்லா மிக வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான், 2, 3 அதிபதியான ஒரு சனி பகவான், 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு. இந்த பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் பாக்யத்துக்கு அதிபதியான சூரியனும் கூட உங்களுக்கு சத்ருஸ்தானம் இருக்காரு, அது கூட தெரிஞ்சுக்கிட்டீங்க. கார்த்தால எந்திரிச்சு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க. சூரியனுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோகத்தை சொல்லி வேண்டிக்கோங்க, அது போகிறோம். பாக்யாதிபதி உங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியனை வந்து நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த 2ஆம் இடத்துல இந்த 3 கிரகம் இருக்கே, ஒன்று சுக்கிரன், ஒன்று செவ்வாய், இன்னொன்று விசேஷமான கிரகம் வந்து புதன். இந்த 3 கிரகமும் 2ஆம் இடத்துல இருக்கு. என்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாமா? பர்த்தவ்யம் அகிலம் வித்தம் வாணி சக்ஷுஷ்ச தட்சிணம் வித்யாஸ்ச விவிதா தத் சர்வம் சிந்தியம் த்விதீயதா என்கின்ற ஒரு ஸ்லோகம். 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வர்றதுனால என்ன, ஒரு செவ்வாய் வந்து உச்சகட்ட ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துலேருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உச்சகட்ட ஸ்தானத்தில் விசேஷமான கிரகம் வந்து செவ்வாய் இருக்க போகிறாரு. என்ன செவ்வாய்? தனகே கதன்னஹா
அதாவது நல்ல சாப்பாடு போஜனம் நல்ல திருப்தியாக வயிறு ரொப்பி சாப்பாடு கிடைக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் பணத்தெல்லாம் சேர்ந்து ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல காரியத்துக்கு உபயோகம் ஆக போகுது. இல்லைன்னா நல்ல காரியத்துக்காகவே நீங்கள் பணத்தை வந்து எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் யார் உங்களுக்கு சத்ருக்கள் இருக்காரோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. யார் யார் உங்களுக்கு கண் திருஷ்டி கண் பார்வை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதாகட்டும்னு அவங்களே உங்களுக்காக வேண்டுறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பேரு புகழும் நல்லா அபிவிருத்தி ஆக போகுது. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சண்டைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமான ஒரு புத்தின்றது இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. சாதாரணமாக உங்களுக்கு கோவம்ன்றது கம்மியாக இருக்கும். இந்த மாதத்தில் கொஞ்சம் கோவம் வரும். நீங்கள் அதை வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. மோஸ்ட் சக்ஸஸ் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கல்வியில் இருக்குது. மாணவியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்கு சம்மந்தப்பட்டமான எல்லா விதமான ஒரு முயற்சி நீங்கள் பலமாக பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ். அப் டு எஸ்எஸ்எல்சி படிக்கிறவங்களுக்காகட்டும், அதுக்கடுத்து சிங்கிள் டிகிரி பண்ணுறவங்களுக்காகட்டும், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க ஆகட்டும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்க ஆகட்டும், எந்த ஒரு உத்தியோகத்துக்கு வேண்டிய சம்பந்தப்பட்டமான கல்விக்கு எடுத்துட்டல கூட கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆக போகுது. அதுலேருந்து உங்களுக்கு அபிவிருத்தி கூட கிடைக்க போகுதுங்க. அதனால கல்வியில் பிரச்சனை இல்லை, உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிற உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா இந்த மாதத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏதாவது உத்தியோக சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணணும், வேற உத்தியோகத்துக்கு போகணும்னா நீங்கள் ட்ரை பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகத்துக்கு பலமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் மட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு புதன் வந்து தசமாதிபதி சப்தமாதிபதி. உங்கள் கல்யாணத்துக்கு, பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸுக்கு, அப்புறம் உங்கள் உத்தியோகத்துக்கு, கர்மத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த புதனால் உங்களுக்கு நல்ல பிரகாசமான ஒரு மேதாசக்தி, அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வருது, நல்லா படிப்பு படிக்கிறது, உபன்யாசத்தை கொடுக்கறது, அப்புறம் பணம் வந்து உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகும். வியாபாரத்தில், உத்தியோகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம், நீங்கள் சைக்கிள் வாங்கினாலும் வாகனம் தாங்க, அந்த யோகம் இருக்குது இந்த மாதத்தில். நல்ல அபிவிருத்தி இருக்குது. முக்கியமாக 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு ஏதாவது சுக்கிரன் இருந்தாருன்னா குடும்ப சௌக்கியமும், வாகன யோகமும், கிரக யோகம், அதாவது வீட்டில் சொந்த வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது யோகம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல கலக்கலையாக இருக்கும் உங்கள் மூஞ்சி எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி இருக்குது. உங்கள் மாத்ரு மூலதனம், அம்மாவோட பணம் வந்து நீங்கள் உங்களுக்கு சேரப்போ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் நிறையா இருக்குது. அது இல்லாமல் சர்வ போகமும் போக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது எல்லா சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு லாபாதிபதி. சுக்கிரன் வந்து லாபாதிபதி, ஷஷ்டாதிபதி, ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லுதுங்க. தனேஷே ரிபுபாவஸ்தே சசுபே சத்ருஷோதனம் சபாபே சத்ருஷோ ஹானி ஜங்கா வைகல்யவான் பவேத். அதாவது நல்ல ஸ்பஷ்டமாக ஜென்ரலைஸாக என்ன சொல்கிறதுன்னா, திருப்தி என்னென்ன பந்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, சுபகாரியங்கள் நடக்க போகுது, மனத்துக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்க போகுது. புதிதாக ஏதாவது நீங்கள் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும். தனயோகமும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரியவங்க ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பீங்க, அதை வந்து சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். கோவம் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மூஞ்சி கலக்கலையாக இருக்கும். இந்த ஆக்ட்ரஸாக வேலை பண்ணுறவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொடியூசிங்கு, டைரக்டரு, எடிட்டிங்கு, அப்புறம் ஆக்டரு, ஆக்ட்ரஸ்ஸு, கமெடியன்ஸ், ஏதாவது இருக்கட்டும், இந்த கலைக்கு சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு உத்தியோகம் நீங்கள் பண்ணாலும் கூட உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஆர்கிடெக்சரு, டிராயிங்கு, ஃபேஷன் டிசைனிங்கு, மாடலிங், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதிருஷ்டன்றது உங்களுக்கு மாதத்தில், இந்த மாதத்தில் இருக்கும். அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் ரொம்ப நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வயிற்றுக்கு சம்மந்தப்பட்டமான சில பிரச்சனை வரலாம். சத்ருக்களை வந்து கிளியர் ஆகிடுவாங்க. சந்தேகம் வந்து உங்கள் தலையிலேருந்து
தூரமாயிடும். தனமும் எதுவுமே நஷ்டம் ஆகாமல் உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஓவரால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலைஸாகவும் நல்லா இருக்கு. இந்த கிரகத்தோட மாறுபாடாகும் போதும் நல்லா இருக்கு. எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஒன்னே ஒன்று தேவை, பாக்கியாதிபதி சூரிய பகவான் நல்லா இல்லாததுனால தினமும் காலையில் எந்திரிச்சு சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி சூரியத்தோட ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்யறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அது சூரிய பிரச்சனை, அது கூட உங்களுக்கு தீண்டி போயிடும். நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க லேசினஸ் பண்ணாதீங்க. இந்த 90 நாள் மட்டும்தான் இருக்குங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசம் தான் இருக்கு. பிப்ரவரி ரொம்ப மிக அற்புதமான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய சமயம். இந்த மாசத்துல ஆரம்பிச்சு இந்த 3 மாசத்துல ஏதாவது நீங்க சக்சஸ் பண்ணலாம், இந்த 1 வருஷத்துக்கு சூப்பரா இருப்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கும் ஒரு தடவை உங்க மூல ஜாதகத்தை, உங்க சொந்த ஜாதகம் இருக்கும் இல்லையா, இந்த மூல ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு வேதிக் அஸ்ட்ராலஜி, ஹையர் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் செய்து நல்லா ஸ்பஷ்டமா துல்லியமா பார்த்து நீங்க சில பரிகாரத்தை பண்ணிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமா உங்க வேலை ஆகும். சந்தோஷமா இருப்பீங்க. பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தனுசு ராசி பிப்ரவரி மாத பவிஷ்யம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் தினமும் பூஜிக்கக்கூடிய அம்பாள் அன்னபூரணி அனுகிரகம் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எப்பவும் இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை செய்து சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.